ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நம்மளால முடியாது. ஏன்னா பையனை இழந்திருக்காங்க. அதுவும் ஐடி முடிச்ச நல்ல பையன். அவங்க சொல்றதுலேருந்து ரொம்ப அவங்க சொல்ற பேச்சை கேட்காத எல்லாத்தையும் கேட்டு நடக்கக்கூடிய பையன் இல்லையா? அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? நம்மளால ஆறுதல் சொல்ல முடியல. நமக்கும் கண்ணில் தண்ணி வருது, அவ்வளவுதான். சட்டப்படி எல்லாம் நடக்கும், நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் ஒண்ணு. ரெண்டாவது, அரசாங்கம் 12 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு சட்டப்படி கொடுக்கணும். அதுல முதல் தவணையா 6 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த செக் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். அவங்க பெருசா ஒண்ணும் கோரிக்கை இல்லை. நேர்மையா எல்லாம் நடக்கணும்னு விரும்புறாங்க. குற்றம் செஞ்சவங்க தண்டிக்கப்படணும்னு விரும்புறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு என்னென்ன அரசாங்கத்துல சலுகைகள் வழங்குமோ அதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். இதுக்கெல்லாம் நான் முன்னவே பேட்டி கொடுக்குறேன், அதனால இன்னொரு தடவை பேட்டி கொடுக்கக்கூடாது. அங்கேயே கொடுத்தாச்சு. ஆமா, அது அரசியலாக்க வேணாம், அரசியலாக்க வேணாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடியும். இல்ல, அவங்க விரைவில் நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சட்டப்பூர்வமான ஆலோசனைகளை கொடுத்துருக்கோம். சட்டப்படிதான் எல்லாம் நடக்கும் நம்ம விரும்புறோம், அதன்படி நடக்கும். ஆமா, அது இழப்பீடை கொடுத்துட்டோம். காவல்துறையினர், வருவாய்த்துறையினர்லாம் நல்லா கோஆபரேட் பண்றாங்க. ஆமா, சரி. இல்ல, அப்படிலாம் பாதுகாக்கல. நாங்க சொல்லியிருக்கோம், போலீஸ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதை நாங்க நிச்சயமா அதை பெற்றுத்தரோம். இருக்குங்க, சட்டப்படி என்னென்னமோ அத்தனையும் அது அந்த இதுலயே சொல்லிட்டோங்க. ஆமா.